அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 5ஆம் நாள் வகுப்பு, அதாவது ஹைடெக் லேப் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிகினர்ஸ் லெவலில் பேசிக்காக டீச்சர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய டூல்ஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கு நாம் 5ஆம் நாள் நிகழ்வில் டீச்சர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய கான்செப்ட் மேப், மைண்ட் மேப் அண்டு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிரியேஷன் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு போஸ்டரை நம்ம ஸ்கூலுக்கே தேவையான ஒரு இன்விடேஷனை டிஜிட்டலாக நம்ம ஒரு இமேஜை தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு சொன்னது ஏற்கனவே நம்ம கான்செப்ட் மேப்பில் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒரு டேர்ம் இப்போ ரீசெண்டாக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது எப்படி, அப்புறம் ஆன்லைன் மீட்டிங் கூகுள் மீட்டில் இப்போ என்ன அதான ஃப்ரீயாக இருக்குது, அன்லிமிட்டட் டைமிங், 100 பார்ட்டிசிபெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு அதிகபட்சமாக ஒரு 70 மாணவர்கள் இருக்கலாம் உயர்நிலைப்பள்ளி இதுமாரி இருந்ததுன்னா. ஸோ 100 மாணவர்களுக்குள்ளே தான் நம்ம வகுப்பெடுக்கணும் அப்படின்றப்ப அந்த கூகுள் மீட்டை எப்படி நம்ம ஷெடியூல் கொடுத்து எல்லாருக்கும் எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லித்தர போகிறோம். அப்புறம் ஆன்லைன்லேயே நம்ம எழுதி நடத்துகிற மாதிரி ஆகும், நம்ம ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் ரூமை திடீர்னு புக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் எ டீச்சராக இந்த மாதிரி எசென்ஷியல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புது டூல் இது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கான்செப்ட் மேப் க்ரியேஷன். ஸோ நான் லிப்ரே ஆஃபீஸில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வசதிக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் பவர் பாயிண்டில் கூட உங்களுக்கு இந்த போஸ்ட் க்ரியேஷன் பவர் பாயிண்டில் செய்து காட்டுறேன். ஏன்னா இதிலேயே செய்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ லிப்ரே ஆஃபீஸில் தயாரிக்கக்கூடிய இன்ஃபோகிராஃபிக்ஸ், மைண்ட் மேப் இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது மட்டும் போஸ்டர் க்ரியேஷன் மட்டும் பவர் பாயிண்டில் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கும்போது தயாரிக்கிறதா இருக்கலாம், மற்ற எல்லாத்துக்கும் அதை லிப்ரே ஆஃபீஸ்லேயே நீங்கள் தயாரிக்க முடியும். பட் அட்வான்ஸ்டாக இருக்கும் எதுனா போஸ்டர் க்ரியேஷனுக்காக நான் எதை சொல்ல வரேன்னா பவர் பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் மேப்பு, மைண்ட் மேப்பு அண்ட் ஆல்சோ நம்ம எதை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னாக்கா நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ். இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான். ஸோ ஃபஸ்ட்டு லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பிளாங்காக கொடுத்துருங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் 16:9. ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேலரி தான். கேலரிக்கு போயிட்ட பிறகு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த சேவ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேலரியிலேருந்து நமக்கு தேவையான வளங்களை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். கேலரியிலேருந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாக்க அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வாங்க. அதில் நீங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வருங்கிறதையும் நீங்கள் காமிக்கிறதுக்காக தான் இங்கே நான் ஷேப்ஸ் அப்படியே வரிசையாக காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம அன்றைக்கி ஆட் ஆனால் எப்படி இணைக்கலாங்கிறத சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு நாம் எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் மேப், அதாவது இன்ஃபோகிராஃபிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அட்ராக்டிவாக அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்பர் 1 டூல் இது நம்ம அன்றைக்கும் காமிச்சோம். இருந்தாலும் அது லிப்ரே ஆஃபீஸ் அறிமுகப்படுத்துறதுனால அதை பற்றி டீப்பாக நம்ம சொல்லலை. இப்போ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு சிறந்த ஒரு அமைப்பில், இது ஆக்சுவலாக 3D அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். இது இப்போ தான் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோகிராஃபிக் டூல் இது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ இப்போ இந்த லெவல் 1 அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை மாற்றணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்றையும் பிரான்ச் வைஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது எல்லாமே எடிட்டபிள். அப்போ நீங்கள் வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கோல் வச்சுக்கலாம், அடுத்து ஹைப்போதீசிஸ் வச்சுக்கலாம். அதுமாரி லைக் திஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஹெடர், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இது ஹெடர், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அப்படியே உங்களுக்கு ஒரு பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான 3D அமைப்பில் ஒரு கான்செப்ட் மேப் க்ரியேஷனுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஸாக இருக்கும். இப்போ இதில் நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான டிசைன், ஒவ்வொன்றும் வச்சு ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். இதே விஷயங்களை நீங்கள் பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்ன்றதில் இருக்கும். பட் ஆனால் இந்த 3Dயில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா 3D அமைப்பில் நமக்கு நிறையா இங்கே அவைலபிளாக ரெடியாக இருக்கும். ஸோ 3D அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம இப்போ நான் நியூ ஸ்லைடில் அடுத்து ஒரு இதை சாம்பிள் காட்டுறேன். இது ஒரு பிரமிடில். ஸோ அந்த பிரமிடுக்கும் இந்த பிரமிடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனுடைய இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சைடு கலர், இந்த சைடு கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதேமாரி அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா
ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டைமென்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். இதில் தேவையான விஷயங்களை நீங்கள் இன்செர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இன்செர்ட் ஆப்ஷனில் டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி இங்கே என்ன எழுதணுமோ அப்படியே வரிசையாக தகவல்களை அப்படியே டைப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது எழுதுறேன்னு வச்சுக்கோமே, கோல் லைக் திஸ். நீங்கள் இது மாதிரி வரிசையாக நீங்கள் ஏதோ சம்திங் நம்ம இதே விஷயத்த இந்த இதுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை இந்த இடத்துக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய புதிய புதிய வேர்டிங் செட்டிங்ஸை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நேரடியாக நமக்கு 3Dயில் கிடைக்கும். சரி, இதை நம்ம எப்படி தயாரிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸில் என்னென்னலாம் நமக்கு இருக்குங்கிறத நீங்கள் ஒரு தடவை அப்படியே பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா அவுட்லைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இன்ஃபோகிராஃபிக்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸில் என்னென்ன மாடலெல்லாம் நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன், இது ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸில் ஒரு ஸ்டைல். இது மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்டைல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு நபர் நின்றுட்டு இந்த டைட்டில் சம்மந்தமான விளக்கங்களை கொடுக்குறது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது மாதிரியான ஒரு ஸ்லைட்ஸ் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கிக்கிட்டு அதனை பற்றின தகவல்களை பற்றி சொல்கிறது. இது வந்து ஒரு படி அமைப்பில் நமக்கு இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம போயிட்டு அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கான பிரைன் ஸ்டாமிங்னு சொல்லுவோம். அதுமாரி டைப்புக்காக உள்ளது. ஸோ இது வந்து ஒரு டைப்பு இமேஜஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் உள்ள மாதிரி. இது ஒரு இதை பற்றி சர்க்கிளாக அதனுடைய கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி உள்ளது. ஸோ இது மாதிரியான ஐடியாஸ் நம்ம கேதர் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போய்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி இதனுடைய இமேஜஸோட ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ப்ரெசன்டேஷனில் வந்து இன்ஃபோகிராஃபிக் ப்ரெசன்டேஷனில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இது லிமிட்டேஷன் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு லிப்ரே ஆஃபீஸில் அந்த மாதிரியான டெம்ப்ளேட் நிறையா இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நமக்கு ஒரு அப்ரோச்சை கொடுக்கறதுக்காகவே இதில் நிறைய அமைப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்னொரு ஸ்லைடில் அதை காட்டுறேன். இது வந்து லிஸ்ட்டு ஆரோ டவுன் டூ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா விவியாக நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மேல் நோக்கி இந்த இது இருக்கு இல்லையா, இதில் வந்து ஏதோ ஒரு இமேஜை கொண்டு வந்து வச்சு கூட நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு இந்த சிமிலராக இருக்கும். இப்போ இந்த ப்ரௌசரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரௌசரில் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியாஸ் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை கொடுக்கறதுக்கு நம்ம இதேமாரி தேவையான இமேஜஸ் கொண்டு வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நிற்கலாம். இதேமாரி நிறைய நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த விஷயத்தை பாருங்களேன், இது நம்ம வந்து தேவைப்படுற மாதிரி நம்ம எத்தனை புல்லட்ஸ் வேணாலும் இது மேலே கிளிக் பண்ணி ஆட் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா எவ்வளோ வேணாலும் ஷேப்ஸை இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக நம்ம உடனே ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணணும், ஒரு கான்செப்ட் மேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த லிப்ரே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த கேலரியில் இருக்கக்கூடியதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த கான்செப்ட் மேப்பு, மைண்ட் மேப்பு அண்ட் ஆல்சோ இந்த இன்ஃபோகிராஃபிக்னு சொல்லக்கூடிய, இப்போ இது ஒரு நியூ டேம் எமர்ஜிங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வேர்டு. அது வந்து ஹோல் கான்செப்டையும், அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கான்செப்ட் மேப்புக்கும் அந்த மைண்ட் மேப்புக்கும் அடுத்தது இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்ன வித்தியாசம். மைண்ட் மேப்புங்கிறது சின்னோண்டு ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். கான்செப்ட் மேப் வந்து ஒரு ஹோல் கான்செப்டையும் சொல்கிறது. இன்ஃபோகிராஃபிக்ஸுங்கிறது ஒரு ஃபுல் இன்ஃபோ ரிகார்டிங் எனி ஒரு டாபிக் எடுத்துக்கோம்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை, ப்ரீ நாலேஜ் என்ன வேணும், அதுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹோலாக அதோட ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. இது ஜஸ்ட் ஒரு இதுதான். இதே விஷயத்த ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சராக நான் சொல்லும்போது காலக்கோடுகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. அண்ட் தென் அதேமாரி பார்த்திங்கனாக்கா நம்ம சயின்ஸ் டீச்சர்ஸ் பார்த்திங்கனாக்கா அந்த ஹோல் டைமையும் நம்ம ஒரு படத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்துடுறோம். ஹோல் ஒரு பாடத்தை அப்படிங்கிறது இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் டைரெக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல நம்ம எது வேணாலும் அடிச்சிக்கலாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுமாரி 4 பிரிவாக பிரித்து காட்டுறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்.
இதனுடைய கலர் இண்டிவிஜுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது மேலே டபுள் கிளிக் பண்ணி இதனுடைய இண்டிவிஜுவல் கலர்ஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதில் நம்ம டபுள் கிளிக் பண்ணி நம்மளுடைய கலர், அதோட பொசிஷன், அதனுடைய ஏரியா, அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணுறது என்ன ஷேப்பாக மாற்றணும், அதுக்கப்புறம் இதனுடைய நேம் என்ன மாற்றலாம், டிஸ்கிரிப்ஷன் என்ன மாற்றலாம், இதுக்கு அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம அட்ராக்டிவாக மாற்றலாம். ஸோ இப்போ இந்த ஸ்லைட் ஷோவில் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரெக்டாக வர்றதுக்கும் கொஞ்சம் இந்த அனிமேஷன் நம்ம கொடுத்துருந்தோம்னா இது ஒன்றுக்கும் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க ஒரு அட்ராக்டிவாக நமக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு இது பயன்படும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ இப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுக்குறேன். இது ஏன்னா நம்மளுடைய ஒரு கிரியேட்டருடைய ஃபுல் விஷயம் இதில் இருக்குது. அதாவது ஒரு கிரியேட்டர் தான் முடிவு செய்ய முடியும் இதை. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸில் எதை வேணாலும் மைண்ட் மேப், கான்செப்ட் மேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சார் கேட்ட ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது தட் மீன்ஸ் ரெண்டாவது டாபிக், அதாவது நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் உள்ளதை எப்படியாவது எனக்கு கிளியராக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இமேஜாக எடுக்கணும். அது ஒரு புக்காக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு திங்ஸில் இருக்கிறத உங்கள் ஸ்க்ரீனில் இப்போதைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயத்த இமேஜாக எடிட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். நம்ம எல்லா சிஸ்டத்துலேயுமே, விண்டோஸ் இருக்கிற எல்லாத்துலேயுமே ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்னிப்பிங் டூலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது பேர் ஸ்னிப்பிங் டூல், SNIPPING ஸ்னிப்பிங் டூல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்க இப்போ இந்த ஸ்னிப்பிங் டூலோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் மேலேயே அது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நியூ அப்படிங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த ஸ்னிப்பிங் மோடுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதில் ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னிப்பு, ரெக்டாங்குலர் ஸ்னிப்பு, விண்டோ ஸ்னிப்பு, ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப்பு இருக்கும். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த 4 இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஒரு சின்னோண்டு இடத்த மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்களா, அல்லது ஃபுல் ஸ்க்ரீனையும் நீங்கள் ஸ்னிப் பண்ணணுமா, இல்லை விண்டோ அளவுக்கு மட்டும் அப்படிங்கிறத ஸ்னிப் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ விண்டோ அளவுங்கிறது வந்து இந்த இதுக்கு கீழே உள்ளது மட்டும்தான். சரி, ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப் அப்படின்னு கொடுத்த வேகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஸ்க்ரீனையும் ஒரு இமேஜாக உங்களுக்கு சேவ் பண்ணியிருக்கதா பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப்பு. இந்த கீழேயும் இந்த சைட்லேயும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். கீழ் பகுதியிலையும் அதே ஸ்னிப்பிங்கான இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னிப்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்க்ரீன், நம்மளுடைய அந்த முழு ஸ்க்ரீனையும் நமக்கு ஸ்னிப் பண்ணுறதுக்காக இது பயன்படுது. இது நம்பர் 1. இது வந்து ஸ்னிப்பிங் டூலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். சரி, இந்த ஸ்னிப்பிங் டூலில் ஸ்னிப்பிங் எடுத்தாச்சு. அடுத்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது எழுதணும், அதாவது இதில் எதுவும் மார்க் பண்ணி எழுதணும் அப்படின்றது இருக்குது. இது வந்து ஹைலைட் பண்ணுறது, இது வந்து எரேஸ் பண்ணுறது, தேவையில்லாத நீக்கிறதுக்காக சொல்லுவோம். இது எப்படின்னா இந்த பேனா, எழுதுறது, ரைட்டர், இது எல்லாமே எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் எழுதுறதுக்கு, இது மேலே எழுதுறதுக்கு தான். இதை அழைக்க முடியாது. சரிங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் சேவ் ஸ்னிப் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பேரில் சேவ் பண்ணணும்னு அடுத்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ மோஸ்ட்லி இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா JPEG ஃபைல் அல்லது PNG ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அது PNG ஃபைலாக இருக்குது. இது கேப்சர்னு இருக்குது. பிக்சர்ஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறாங்க இது. ஸோ இதனுடைய வேறு என்ன ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GIF ஃபைல், JPEG, அதுக்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது சிங்கிள் HTML ஃபைல்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம மேக்ஸிமம் PNG ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ ஸ்னிப்பிங்கில் ஃபஸ்ட்டு வகையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் ஸ்னிப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அது ஃபுல் ஸ்க்ரீனு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ளோஸ் பண்ணாமல் நம்ம எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் நிறையா நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போகிறதுனால நான் என்னால் அதிகமாக கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியல. இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் ஸ்னிப்பு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் ஸ்னிப்பை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே, இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா பிளாங்காக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்போ ரெக்டாங்குலர் ஸ்னிப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே என்ன கேட்குது அப்படின்னா, எந்த ஏரியாங்கிறத இந்த பாருங்க இப்படி அது ஒன்றால் பிளாங்க் பண்ணிக்கும். நீங்கள் இப்போ தேவையானது இதை மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட வேண்டியதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது டேரெக்டாக என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஸ்னிப்பிங் எடுத்துகிறோம். அதாவது தேவையானதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிறோம். இப்போ போன தடவை நடந்தது என்ன, ஃபுல் ஸ்க்ரீனு. இப்போ எடுத்தது வந்து ஆஃப் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ இதை நீங்கள் நேரடியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் ஆப்ஷனில் போய்ட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ண பிறகு இதில் எடிட் ஆப்ஷனும் இருக்கும். எடிட் பண்ணுறதுனா அதை காப்பி பண்ணிக்கிறது, அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே LibreOfficeலேயே டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்பர் 1 டைப்பு. அனதர் ஒன் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுலேயே நமக்கு அடுத்ததாக சொல்கிறது இந்த விண்டோ ஸ்னிப்பு சொன்னோம். விண்டோ ஸ்னிப்புன்னு கொடுத்தீங்கன்னா அது உடனே நமக்கு அந்த ஏரியாவை எந்த ஏரியான்னு செலக்ட் பண்ணி அதை ஸ்னிப் பண்ண சொல்லும். ஸோ மொத்தத்தில் 3 வகையான ஸ்னிப் இருக்கும்.
இதில் சேவஸ் ஆப்ஷனில் நீங்கள் எதாவது சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. அதுமாரி காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் இதில் ஆல்ரெடி அவைலபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்காக தான் இது கேட்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்னிப்பிங் டூல் எதுக்குனாக்கா பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நான் லிப்ரியாஃபிஸில் ஒரு பவர் பாயிண்டில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நியூ ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அதில் இன்சர்ட் ஆப்ஷனில் போகிறோம். இமேஜில் நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இமேஜை ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், ஒரு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு இமேஜ் நம்ம சிஸ்டத்தில் இருப்பீங்க எடுத்து வந்து உள்ளே வைக்க போகிறோம். அப்போ நம்ம புக்கில் உள்ளதை இமேஜாக சேவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்னிப்பிங் டூலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜை கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து ஏற்கனவே வச்சுருக்க ஒரு இமேஜ் தான். இது இமேஜை கொண்டு வரதுக்காக ஒன்று ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த ஸ்னிப்பிங்கில் நீங்கள் பண்ணியிருக்க எந்த இமேஜை வேணாலும் இதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது அன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டாங்க, இதில் எப்படி ஸ்லைடு, இப்போ இந்த இதை வந்து எனக்கு இமேஜாக வேணும், இது இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் எனக்கு இமேஜாக வேணும் அப்படின்னா ஃபைல் ஆப்ஷன் போங்க. அதில் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட்டுங்கிறது மேலே இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இதில் வந்து அன்டைட்டில்டு ஒன்றுன்னு இருக்கும். ஏன்னா இதனுடைய பேரை தான். சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது அடுத்த என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வித் எவ்வளோ இருக்கணும், இந்த ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும். ரெசல்யூஷன் வேணால் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெசல்யூஷன் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் இருந்த இந்த பவர் பாயிண்டில் இருந்த இந்த இமேஜஸ் என்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த பிஎன்ஜி ஃபைலாக கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடந்த 4 நாட்களில் என்னென்னலாம் உங்களுக்கு நீட் இருந்ததோ அதை சொல்லித்தரத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் அல்லது மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நீடில் இருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணியும் நம்ம நேரடியாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதே சொல்லித்தரேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம லிப்ரியாஃபிஸை விட்டுட்டு அப்படியே நேராக பவர் பாயிண்ட்டுக்கு போகிறோம். பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். இதில் நாம் இதே மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் விஷயங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது இப்போ அங்கே வந்து நமக்கு கேலரியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை பாருங்கள், இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுங்கிறது தான் இப்போ நம்ம சொன்னது. இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுங்கிறது தான் நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே ஸ்மார்ட் ஆர்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இதில் பவர் பாயிண்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அனதர் ஒன் திங், இங்கே முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அங்கே நம்ம பார்த்த மாதிரியான பிரான்ச்சஸ் இங்கே நமக்கு வேறு மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும். அங்கே 3Dயில் கிடச்சிருக்கும், பட் இங்கே 2Dயில் கிடைக்கும். நம்ம விருப்பப்பட்ட அதை 3D ஃபார்மேட்லேயும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதை வந்து டைரெக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்செப்ட் மேப்புக்கு இப்போ அங்கே பார்த்த மாதிரியே இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் கூட நிறைய இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அமைப்புகள் கிடைக்கும். இப்போ இது கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ இதனுடைய கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே சேஞ்ச் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே சேஞ்ச் கலர்ஸை போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிக்சர் வைக்கலாம், கீழே டெக்ஸ்ட் வைக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப்பை கிளிக் பண்ண புதுசாக ஆட் ஆகிடும் ஷேப்பு. டெக்ஸ்ட் பேன்னு சொல்லக்கூடியது கீழே உள்ளது எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது தெரியும். இதிலேயே நீங்கள் ஸ்டைலில் அப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3D அமைப்பில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இப்போ நம்ம 3D அமைப்பில் இதை பார்க்குறதுக்கு ஒரு படுக்கை வசத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு இன்ஃபோகிராஃபிக்கையும் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டால் இந்த பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போகிறீங்க, ஸ்மார்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லைப்ரரியே வரும். அந்த லைப்ரரியில் நீங்கள் பிரமி டைப்பு, பிக்சர் டைப்பு இது தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே நம்ம பார்த்ததே கலர் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே நான் இன்னொரு ஸ்லைட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கலர்ஃபுல்லாக நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதையே கொஞ்சம் மாடிஃபை ஆகியிருக்கும். இதுலேயும் நீங்கள் கலர்ஸ் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே சேஞ்ச் கலர்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா அந்த 3D அமைப்பை மாற்றிக்கணும்னா இந்தமாரி மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதுமாரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3D அமைப்பில் அதே விஷயத்தை கொஞ்சம் அட்ராக்ஷனாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மற்றும் நீடு அதை பொறுத்து நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம மைண்ட் மேப், கான்செப்ட் மேப், இன்ஃபோகிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லிப்ரியாஃபிஸை யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ண முடியும், பவர் பாயிண்டை யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தோம்.